சஹாபாக்கள் செய்த தப்புக்களுக்கும் மறதிகளுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்றால், நாம் செய்கின்ற தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றோம், செய்கின்ற பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்கள் அப்படி அல்ல. மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு பாவத்தை அவர்கள் செய்துவிட்டால் அதற்காக உடனடியாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள், தன்னை திருத்திக் கொள்வார்கள். அந்த பாவத்தை அதற்கு பின்னால் அவர்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள். குர்ஆன் அவர்களை சான்று பகர்கிறது. وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ ذَكَرُوا اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا. சஹாபாக்கள் பாவம் செய்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு தவறை செய்தால், ஒரு குற்றத்தை செய்தால் அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள், வாழ்க்கையில் திருத்தத்தையும் உண்டு பண்ணிக் கொள்வார்கள். எழுதப்பட்ட பாவத்தை மாத்திரம் அழித்தால் போதும் என்று வாழவில்லை. நான் செய்த பாவம் அந்த ஏட்டில் அழிக்கப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் வாழவில்லை. மாறாக, நான் செய்த பாவத்தை இதற்கு பின்னால் செய்யக்கூடாது, நான் விட்ட தவறை இதற்கு பின்னால் விடக்கூடாது, நான் செய்த குற்றத்தை இதற்கு பின்னால் செய்யக்கூடாது. இதுதான் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம். அல்லாஹ் சொல்ற, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, செய்த தவறை திருப்பி 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 செய்ய மாட்டார்கள். ஒரு தடவைதான், ஒரு பாவம் ஒரு தடவைதான் நடந்தால் ஒரு தடவைதான், அதற்கு பின்னால் முழுமையாக தௌபா செய்து விடுவார்கள், முழுமையாக திருந்தி விடுவார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் வாழக்கூடிய காலத்தில் வாழக்கூடியவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். பாவங்களில், தப்புக்களில், தவறுகளில் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சில தப்புக்களை செய்கின்ற போது, குற்றங்களை செய்கின்ற போது முறையாக, அழகாக, ஹிக்மத்தாக, நிதானமாக, அன்பாக அந்த சஹாபாக்களை திருத்தினார்கள். முறையாக திருத்திருக்கிறார்கள், அழகாக திருத்திருக்கிறார்கள். உதாரணமாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு ஈமான்தாரி, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, ஹதீஸுக்களை அதிகமாக அறிவித்தவர்களில் அவரும் ஒருவர். மார்க்க அறிவுடைய விடயத்தில், ஷரியத்துடைய அறிவுடைய விடயத்தில் மிக ஈடுபாடு காட்டிய ஒருவர். ஆனால் இரவு நேரங்களில் சஹாபாக்கள் எங்களை போன்று ஃபர்லை மாத்திரம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் தேடவில்லை. கடமையாக்கப்பட்ட விடயங்களை மாத்திரம் செய்து சுவர்க்கம் போக வேண்டும் என்று சஹாபாக்கள் வாழவில்லை. சஹாபாக்கள் வாழ்ந்தது நரகத்தை பயந்தோ அல்லது சுவர்க்கத்தை ஆசைப்பட்டோ மாத்திரமல்ல. சஹாபாக்கள் மூன்றாவது ஒரு விடயத்தையும் செய்தார்கள். நரகத்தையும் பயந்தார்கள், சுவர்க்கத்தையும் ஆசைப்பட்டார்கள். அதே நேரத்திலே நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் எதிர்பார்த்தார்கள். அதனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்ன? இரவு நேரங்களில் நின்று வணங்குவார்கள். இரவை மூன்றாக பிரித்து, இரவுடைய மூன்றில் ஒரு பகுதி, சில பேர்கள் இரவுடைய ஆரம்ப மூணில் ஒரு பகுதி, சில சஹாபாக்கள் இரவை மூன்றாக பிரித்து இரண்டாவது அந்த மூன்று பகுதிகளில் இரண்டாவது பகுதியில், அதிகமான சஹாபாக்கள் இரவை மூன்று பங்குகளாக பிரித்து அந்த கடைசி மூன்றாவது பகுதியிலே நின்று வணங்குவார்கள். இரவு தொழுகைகளில் ஈடுபடுவார்கள். ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, எப்போதும் சஹாபாக்கள் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே மிக குறைவாகத்தான் தூங்குவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே அநேகமான சஹாபாக்கள் இரவுடைய கடைசி நேரங்களிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவதானித்தார்கள்.
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு வாலிபன் இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த தன்மை அவர்களிடத்திலே இருக்கவில்லை. இஷாவுக்கு பின்னால் தூங்கி விடுவார்கள், ஃபஜ்ருக்கு எழும்புவார்கள். இரவு வணக்கம் அவர்களிடத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள், இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் கல்வியுடைய விடயத்தில் ஈடுபாடு காட்டுவதை போல, ஹதீஸுக்களை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்று அவர் முயற்சிப்பதை போன்று, என்னுடைய ஒவ்வொரு விடயங்களையும் கேட்டு செவிமடுத்து அதை மனனம் செய்யக்கூடியவராக அவர் இருப்பதை போன்று, இரவு வணக்கம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மிகவும் ஏற்படுத்தக்கூடிய, பாவங்களை விட்டு ஒரு மனிதனை மிகவும் தடுக்கக்கூடிய, கபரை மிகவும் வெளிச்சமாக ஆக்கக்கூடிய, கபரை விசாலமாக ஆக்கக்கூடிய அந்த இரவு வணக்கத்தோடு அப்துல்லாஹ் இப்னு உமர் தொடர்பு பட வேண்டும். ஏனைய சஹாபாக்களை போன்று, அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று இரவிலே தொழக்கூடியவராக, அவர் நேரம் ஒதுக்கி தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு உமர் மிக சிறந்த மனிதர். அவரை புகழ்றாங்க, அவருடைய நல்ல விஷயத்தை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் மிக சிறந்த மனிதர், நல்ல மனிதர், நலவ சொல்றாங்க. முதலாவது தவற சுட்டி காட்டுறதுக்கு முன்னால, தப்ப சுட்டி காட்டுறதுக்கு முன்னால, ஒரு நல்ல விஷயத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு முன்னால அவருடைய நலவ சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்திலே, மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தபூக் யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் தயாராக இருக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு சில பேர்கள் பொய் காரணங்களை சொல்லி அந்த யுத்தத்துக்கு போகாமல் மதீனாவிலே இருந்தார்கள். பொய்யான காரணங்கள், உண்மையான காரணங்கள் கிடையாது. அந்த யுத்தத்துக்கு நாங்கள் செலவழிக்க கூடாது, போகக்கூடாது என்பதற்காக பொய் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிரங்கம் மாத்திரம்தான் தெரியும், மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆலிமுல் கைப் ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா. மறைவான விடயங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரமே. மறைவான விடயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அடிப்படையில் வெளிரங்கமான காரணங்களை வைத்து அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில பேருக்கு அனுமதி கொடுத்தார்கள், நீங்கள் யுத்தத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க மதீனாவிலே இருங்க. வெளிரங்கத்தை வச்சு அனுமதி கொடுத்துட்டான். ஆனா அல்லாஹ்க்கு தெரியும் யார் உண்மையான காரணத்தை சொல்லி யுத்தத்துக்கு போகாம இருக்கிறாங்க, யாரு பொய் காரணம் சொன்ன அல்லாஹ்க்கு தெரியும், நபி அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவம் அல்ல, ஒரு தவறு செய்து விட்டார்கள். கேட்டவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. நாங்க யுத்தத்துக்கு வரல யார சொல்லல, எங்களுக்கு இந்த பிரச்சனை, வெளிரங்கத்தை வச்சு நபி அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு உண்மை தெரிந்து விடுகிறது. அல்லாஹ் நபி அவங்க இந்த செஞ்ச இந்த தவறு பாவம் அல்ல, இந்த தவறு இதுக்கு பின்னால் நபியின் மூலம் நடைபெறக்கூடாது. அல்லாஹ் திருத்துறான், அல்லாஹ் திருத்துறான், அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆன்ல. எப்படி எச்சரிக்கிறான்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சாதகமான விடயத்தை முதலாவது சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். எப்படி சொன்னா அல்லாஹ், அஃபல்லாஹு அன்க், நபியே உங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். தப்ப சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் மன்னிப்ப சொன்னான். இன்னைக்கு நாங்க ஒரு தப்ப காணக்கொள்ள அதை தப்ப சொல்லி அதை குத்தி பேசி அதை பேஸ்புக்ல போட்டு அதை அங்க போட்டு இங்க போட்டு சீரழிச்சிட்டு கடைசியா மன்னிப்பு கொடுக்கிறது. நோட்டீஸ் போர்ட்ல போட்டாச்சு, பகிரங்கப்படுத்தியாச்சு, கடைசியில மன்னிப்பு அல்லாஹ் சொல்லி தர இல்ல, மன்னிப்பு முதலாவது. அஃபல்லாஹு அன்க், குர்ஆன் பேசுது, நபியே அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் தண்டிக்கிறான். லிமா அதின்த லஹும், லிமா அதின்த லஹும், நபியே ஏன் நீங்க இப்படியானவர்களுக்கு அவங்க சொன்ன காரணங்களை முன்னிறுத்தி ஏன் நீங்க யுத்தத்துக்கு போக வானாம் என்று அனுமதி கொடுத்தீங்க? தவறு அல்லாஹ் சுட்டி காட்டினான், ஆனா அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னது மன்னிப்ப. ஃபல்லாஹு அன்க், அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க, ஏன் இதுக்கு பின்னால நீங்க இப்படி செய்யக்கூடாது.
காரணம் சொல்லக்கூடியவங்களோட எல்லாரோட காரணத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, நீங்க ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் அதை திருத்தி கொடுக்கிறான். திருத்தத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொன்னான்? அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். நலவு சொன்னான், அல்லாஹ் சாதகமான விஷயத்தை சொன்னான், நன்மாராயத்தை சொன்னான். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடிய ஒரு ஆபிதாக மாற வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்துல்லாஹ்வை அழைத்து, நீ இரவுல தொழுகிற பழக்கம் உனக்கு இல்லையா? உன்னோட வாப்பா எவ்வளவு பெரிய ஆள், உனக்கு அறிவு இருக்குது, அறிவை மட்டும் தேடுறாய், உன்னிடத்துல இபாதத் இல்லையே என்று சொல்லல. சொன்னாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், மனிதர்களிலே மிக சிறந்தவர் அப்துல்லாஹ், லவ் கான யகூமுல் லைல், அவர் இரவுல நின்று வணங்கக்கூடியவராக மாறிவிட்டால், அவர் இரவுல நின்று வணங்கினார் என்றா அவரை விட சிறந்தவர் யாரும் இல்ல, அவரை விட நல்ல மனுஷன் யாரும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவு வணக்கத்தில் ஈடுபடாத ஒரு வாலிபனை இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவராக மாற்றினார்கள். அழகான அணுகுமுறை, அழகான திருத்தம், அழகான தாவா பணி. நலவ சொன்னாங்க முதலாவது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதுக்கு பின்னால சொல்றாங்க, என் வாழ்க்கையில இன்று வரைக்கும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்ன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட இரவு வணக்கத்தை நான் விடல. இரவு வணக்கத்தை நான் விட ஒரு தவறு. எல்லாரும் இரவுல தொழுகிறாங்க, நான் மட்டும் தொழாம தூங்குற ஒரு தவறு தான். தவற உணர்ந்தாங்க, ஆனா ஒரு தடவை தான் அந்த தவறு. அதே தவற திருப்பி 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 அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில செய்யல. இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஃமின் ஒரு குழியில ஒரு தடவை தான் விழுணும். பாம்பு பொந்துல ஒருவர் கைய போட்டுட்டாரு, பாம்பு கொத்திட்டு அல்லது ஏதாவது விஷஜந்து கடிச்சிட்டு கொத்திட்டா திருப்பி அந்த பொந்துக்குள்ள கை போடக்கூடாது. வாழ்க்கையில ஒரு தவறு தௌபா செஞ்சிட்டோம் அல்லது அந்த தவறின் அடிப்படையில் ஏதாவது சோதனை வந்துட்டா நாங்க திருந்தோணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சில தப்புக்களை செய்வார்கள், சில பாவங்களை செய்வார்கள், தவறுகளை செய்வார்கள், குற்றங்களை செய்வார்கள். அதற்கு பகரமாக, அதற்கு ஈடாக நாங்க என்ன செய்வோம்? அவங்களை உலகத்துல சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், உலகத்துல சோதிப்போம். எப்படியான சோதனை? சின்ன சோதனை. அல்லாஹ் சொல்றான், அஸாபுல் அத்னா, சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்போம். என்னத்துக்கு? செய்யற பாவத்தை, செய்யற குற்றத்தை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு இல்ல, லஅல்லஹும் யர்ஜிஊன், அந்த பாவத்தை அதோடு அவங்க விட்டுறணும். எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இது ஒரு ஹதீஸுடைய அர்த்தம். ஹதீஸுடைய அர்த்தம். பாம்பு பொந்துல ஒரு ஆள் கைய போட்டுட்டாரு, பாம்பு கொத்தினா திருப்பி இரண்டாவது தடவை அந்த பொந்துல கைய போட மாட்டாரு. இது ஒரு ஹதீஸ். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பழமொழி அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸுடைய ஒரு அர்த்தம். உலகத்தில் சோதனைகள் ஏற்படுறது, நெருக்கடிகள் ஏற்படுறது, நாங்க என்ன பாவம் செய்யறோமோ, எந்த தவறு செய்யறோமோ, எந்த குற்றத்தில் ஈடுபடுறோமோ அதை விட்டு நாங்க வெளியே வாரத்துக்கு, அதை செஞ்சு கொண்டே இருக்கிறதுக்கு அல்ல, அதுல இருந்து வெளியே வரணும். லஅல்லஹும் யர்ஜிஊன், அவங்க செய்யற தப்ப தவற விடணும். திருப்பி திருப்பி அந்த தப்ப தவற செய்யக்கூடாது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இரவு நேரத்தில் தொழக்கூடியவராக மாறிட்டார். நபி அவங்களோட ஒரு வார்த்தை அவரும் நபி சொல்லிட்டாங்க தானே என்று சொல்லி விட்டு விட்டு தொழக்கூடியவராக அல்லது தொழுகையை விடக்கூடியவராக இருக்கல, திருந்திட்டார் ஒரு வார்த்தையாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, பத்ர் யுத்தத்தில் 70 காபிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 காபிர்கள் கைதியாக பிடிபட்டார்கள். 70 காபிர்கள் கைதியாக பிடிபட்டார்கள். கைதியாக பிடிபட்டவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் அல்லது ஏதாவது பொருட்களை எடுத்து அவர்களில் சில பேரை விடுதலை செய்தார்கள், பிணையிலே விடுதலை செய்தார்கள், கைதிகளை மன்னித்து விட்டார்கள். இந்த 70 கைதிகளில் ஒருவர் தான் அபு அஸ்ஸா அல் ஜுமஹி. அந்த காலத்தில் இருந்த மிக பிரபல்யமான ஒரு கவிஞர். கவிதைகள் மூலம் இஸ்லாத்தையும் நபி அவர்களையும் இழிவுபடுத்தியவர், முஸ்லிம்களை கேவலப்படுத்தியவர்.
அல்லாஹ்வுக்கு ஏசியவர் கவிதைகளின் மூலம். அபு அஸ்ஸா அல் ஜுமாஹி கைதியாக பிடிபட்டார். நபியிடத்தில் வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் இன்னி து இயாலின் வ ஹாஜா. யா ரசூலல்லாஹ் நான் குடும்பக்காரன், நிறைய பொம்பளை பிள்ளைகள், குமரு சுமை எனக்கு இருக்குது. யா ரசூலல்லாஹ் து ஹாஜா, நான் வறுமையில் இருக்கிறேன், காசு கொடுத்து விடுதலை பெறக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. ஃபம்னுன் அலைய, என்ன மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க மன்னிச்சாங்க. பத்ர் யுத்தத்தில் கைதியாக பிடிப்பட்ட இஸ்லாத்துடைய விரோதி, இஸ்லாத்துக்கு எதிராக வசைபாடியவர், கவிதைகளை உருவாக்கி அதன் மூலமாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் இழிவுபடுத்தியவர் நபியிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் குடும்பக்கார, வறுமையோடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற, காசு கொடுத்து விடுதலை பெறக்கூடிய அளவுக்கு வசதி இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க மன்னிச்சாங்க. மன்னிச்சிட்டு சொன்னாங்க, இதுக்கு பின்னால நீங்க இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக, எனக்கு எதிராக கவிதைகள் பாடக்கூடாது சொன்னாரு. சரி யா ரசூலல்லாஹ், இதுக்கு பின்னால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி விடுதலையை பெற்றுட்டு போயிட்டார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்கள் போனவர் மக்காவுக்கு போனதுக்கு பின்னால பழையபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக கவிதைகளை படிக்க ஆரம்பிக்கிறார். பழையபடி மாறிட்டாரு, திருந்தல்ல. உஹது யுத்தத்துக்கு பின்னால 2 வருஷத்துக்கு பின்னால, கிட்டத்தட்ட உஹது யுத்தத்துக்கு பின்னால நடந்த ஒரு யுத்தம் தான் ஹம்ரா உல் அசத். மதீனால நடந்த ஒரு யுத்தம் ஹம்ரா உல் அசத். இந்த யுத்தத்தில் அதே அபு அஸ்ஸா கைதியாக பிடிபடுறாரு. கைதியாக பிடிபட்டதோட அந்த பழைய வார்த்தையை சொல்றாரு, துஹாஜத்தின் வது அயால், யா ரசூலல்லாஹ் நான் குடும்பக்காரன், யா ரசூலல்லாஹ் நான் தேவை உள்ளவன், வறுமையோடு இருக்கிற, யா ரசூலல்லாஹ் எனக்கு பொம்பளை புள்ள குமருகள் இருக்கிறாங்க, காசு கொடுத்து விடுதலை பெற இயலாது, நான் ஏழை, என்ன மன்னிச்சு விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னை நான் இப்ப மன்னிச்சா நீ மக்காவுக்கு போயிட்டு என்ன சொல்லுவாய், ஹதஅது முஹம்மதன் மர்ரத்தைன், நான் முஹம்மத 2 தடவை ஏமாத்திட்டேன், முஹம்மத 2 தடவை ஏமாத்திட்டேன். லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். நபி அவங்க இப்பதான் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஒரு பொந்துக்குள்ள ஒரு தடவை கைய போட்டாரா தெரியாம, பாம்பு கடிச்சிச்சா, தேல் தீண்டிச்சா, 2வது தடவை போடக்கூடாது. ஒரு முஃமின் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், விவேகம் உள்ளவனாக இருக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். 2 தடவை ஏமாறக்கூடாது. ஒரு தடவை கூட்டாளியோட சேர்ந்து வியாபாரம் செஞ்சீங்களா, கொள்ள போட்டானா திருப்பி அவனோட சேரவானாம். இது இஸ்லாம் சொல்லி தர விஷயம். கடனை கொடுத்தீங்களா, கொள்ள போட்டுட்டு போய்த்தானா திருப்பி திருப்பி கொடுக்க வானாம். ஒரு தடவை ஏமாந்துட்டீங்களா, 2வது தடவை ஏமாற வானாம். ஒரு முஃமினுடைய தன்மை அப்படி இல்லை. நபி அவங்க முஃமின் என்று சொன்னாங்க. 2வது தடவை ஏமாற வானாம். நபி அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே பத்ர்ல எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாய், இப்ப நீ அதே பல்லவிய பாடுறாய், அதே விஷயத்தை சொல்றாய். போய் மக்காவுக்கு போய் என்ன சொல்லுவாய், ஹதஅது முஹம்மதன் மர்ரத்தைன், 2 தடவை முஹம்மது ஏமாத்தியாச்சு. என் பேச்சை கேட்டு, என் வார்த்தையை கேட்டு நம்பி என்ன விட்டுட்டாரு. நபி அவங்க சொன்னாங்க, பத்ர் யுத்தத்துக்கு பின்னால செஞ்ச தவற திருப்பி நான் செய்ய மாட்டேன். ஏற்கனவே பாம்பு பொந்துக்குள்ள கைய போட்டேன், கடிச்சிட்டு திருப்பி அந்த பொந்துக்குள்ள நான் போட மாட்டேன். உனக்கு இப்ப மன்னிப்பு இல்ல. நபி அவங்க கைது செஞ்சாங்க, அவனை விடுதலை செய்யல. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஒரு தவறு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கணும். திருப்பி திருப்பி அந்த தவறை நாங்க செய்யக்கூடாது, அதிலிருந்து வெளியே வரணும். நபி அவங்க சொன்னாங்க, நான் ஏற்கனவே பத்ர் யுத்தத்தில் செஞ்ச தவறை இப்ப செய்ய மாட்டேன். ஏமாறல. ஒரு முஃமின் ஏமாளியாக இருக்கக்கூடாது, ஒரு முஃமின் ஏமாளியாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது தடவை அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கல. மன்னிப்பு கொடுத்து திருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து அவன் திருந்தல்ல. 2வது தடவை நான் அவனை மன்னிக்கிறது ஏண்ட மடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அவன் அப்படியே கைது செஞ்சாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு முஃமின் ஒரு குழியில ஒரு தடவை தான் விழணும். ஒரு முஃமின் ஒரு பொந்துக்குள்ள கைய போட்டு ஏதாவது ஆபத்து நடந்தா திருப்பி திருப்பி அந்த பொந்துக்குள்ள கைய போடக்கூடாது. இது ஹதீஸ்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை ஒரு தடவை நபி இடத்துல கேட்டாங்க, வாழ்க்கையில திருத்தத்தை உண்டாக்கினாங்க. தபூக் யுத்தத்துக்கு பின்னால் அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொன்னான், இதுக்கு பின்னால நீங்க நினைச்ச பிரகாரம் யாருக்கும் நீங்க அனுமதி கொடுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பின்னால யுத்தத்துக்கு போக முடியாத காரணங்களை சொல்லக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட மிகவும் தீர விசாரிச்சுத்தான் முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன்? ஏற்கனவே செஞ்ச தப்பு என் வாழ்க்கையில திருப்பி நடக்க கூடாது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி கதீஜா அம்மையாருடைய சகோதரனுடைய மகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்துக்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் இருந்து நபி அவங்களுடைய நண்பர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். உலகத்தில் 120 வருஷம் வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு ஆள். இஸ்லாத்துக்கு முன்னால் 60 வருஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் கவலைப்பட்டாரு. மகனிடத்தில் சொல்றாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. மகனிடத்தில் கவலைப்படுறாரு, மகனே என்ற வாழ்க்கையில அதிகமான 60 வருஷ காலத்தை இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக நான் செலவழிச்சிட்டேன். கவலைப்படுறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால 60 வருஷம் அவங்கள உலகத்துல வாழ வச்சாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துல 120 வருஷம் வாழ்ந்தாங்க. ஜாஹிலியா காலத்தில் 60 வருஷம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால 60 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கினான். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கைதேதப்படுறாரு, என் வாழ்க்கையில 60 வயசு அடைஞ்சிட்டேன், இப்பதானே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் என்று கவலைப்படுறாரு. அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால 120 வருஷம், மொத்தமாக இன்னொரு 60 வருஷத்தை அல்லாஹ் அவருக்கு வாழ வச்சார். கண்ணியமானவர்களே, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி உடைய நானாவுடைய மகன், காபத்துல்லாஹ்வுக்குள்ளால பிறந்தவங்க. இவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அவங்களோட உம்மா தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஜாஹிலியா காலத்துல பிரசவ வருத்தம் ஏற்படுது. காபத்துல்லாஹ்வுக்குள்ளால பிறந்த சஹாபிதான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். இவரு ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. நபி அவங்க ஆசைப்பட்டாங்க. ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் 4 பேருடைய பேரை சொல்லி சொன்னாங்க, இந்த 4 பேரும் நாளைக்கு இஸ்லாத்துக்கு வரணும் என்று நான் விரும்புகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் ஒருவர் தான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். மௌலா முஸ்லிம், புதிய முஸ்லிம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வே சொல்றான், இஹ்வானுக்கும் ஃபித்தீன். யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அவங்க கூட சகோதரர்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் நபியுடைய நண்பர் ஒரு பக்கம், நபியுடைய மனைவி கதீஜா அம்மையாருடைய சகோதரனுடைய மகன் இன்னொரு பக்கம், உறவுக்காரர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால ஹுனைன் யுத்தம் நடந்துச்சு. அந்த ஹுனைன் யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமான கனிமத்து பொருட்கள் கிடைச்சிச்சு. மிக அதிகமான கனிமத்து பொருட்கள் கிடைத்த யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதிகமான கனிமத்து பொருள். ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு கொஞ்சம் ஆசை வருது, எங்களுக்கும் இந்த கனிமத் கிடைக்க வேண்டும். நபி இடத்துல வாரார், யா ரசூலல்லாஹ் எனக்கு தாங்க. புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் கண்ணியப்படுத்தணும். அவருக்கு கொடுக்கிறத பார்த்து மற்றவங்களுக்கு இஸ்லாத்துக்கு ஆசை வரணும். அட இஸ்லாம் கொடுக்கிற மார்க்கம், இஸ்லாம் கொடுக்கிற மார்க்கம், மற்றவங்களை வாழ வைக்கிற மார்க்கம் என்று மற்றவங்க பார்த்து இஸ்லாத்துக்கு வரும். அதனால ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டங்கள்ல அல்லாஹ் முஅல்லஃபத்து குலூபுஹும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு கொடுக்கிறத பார்த்து மற்ற காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கிடைச்ச ஒட்டகங்கள்ல 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. 100 ஒட்டகம், 100 ஆடுகள் அல்ல, 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு. எடுத்தாரு, ஜித்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க. 100 எடுத்தாரு, இன்னும் ஆசைப்பட்டாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது தடவை கொடுத்தாங்க 200 ஒட்டகம். 3வது தடவை கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு இன்னும் தாங்களே. 3வது தடவை நபி அவங்க இன்னொரு 100 ஒட்டகம், 300 ஒட்டகங்களை கொடுத்தாங்க. இப்ப 4வது தடவை கேட்கிறார். நபி அவங்க பார்த்தாங்க, இவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஅல்லஃபத்துல் குலூப், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வேண்டிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கனிமத்தையும் பயன்படுத்தி இவர் இன்னும் 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 கேட்கிறார். நபி அவங்க 400 இன்னும் 100 கொடுக்கல,
இப்ப நபி அவங்க சொன்னாங்க, யா ஹக்கீம், ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால், உங்களுக்கு கிடைச்சா போதும் என்ற தன்மையோடு எடுங்க. அது உங்களோட வியாபாரம் ஆயிக்கலாம், பிசினஸ் ஆயிக்கலாம், எதாயிக்கலாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பளிப்பா இருக்கலாம், கிடைச்சது போதும். போதும் என்ற தன்மையோடு நீங்கள் எடுத்தால் பூரிக்க ஃபீ, அது உங்களுக்கு பரக்கத் செய்யப்படும். போதா போதா போதான்னு சொன்னா நபி அவங்களே சொன்னாங்க, அது உங்களோட வாழ்க்கையில தருத்திரியத்தை உண்டாக்கும், பரக்கத் இல்லாம போயிடும். போதாது போதாது, பேராசை அழிவை உண்டாக்கும், பேராசை பரக்கத்தை இல்லாமலாக்கும். போதும் என்ற தன்மையோடு எடுங்க ஹக்கீம். அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கொடுக்கக்கூடிய கை எடுக்கக்கூடிய கையை விட சிறந்தது. இப்பதான் சொன்னாங்க நபி அவங்க அந்த ஹதீஸ. கொடுக்கக்கூடிய கை எடுக்கக்கூடிய கையை விட சிறந்தது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேராசையோடு வந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கேட்கிறாரு 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 என்றதுக்காக நபி அவங்க கொடுக்கல. லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு தடவைக்கு மேல பொந்துக்குள்ள கைய போட்டா ஒரு தடவை தான் பாம்பு கடிக்கணும். திருப்பி திருப்பி தெரிஞ்சு தெரிஞ்சு கைய போடக்கூடாது. நபி அவங்க ஏமாறல்ல, எச்சரிச்சாங்க, பயான் செஞ்சாங்க. பரக்கத் இல்லாம போயிடும் ஹக்கீம், பேராசவானாம், பரக்கத் இல்லாம போயிடும். கிடைச்ச 300 போதும், எடுத்துட்டு போங்க. நண்பன் என்று சொல்லி இன்னும் கொடுக்கல, போதும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கிடைச்ச 300 கண்ணியமானவர்களே 200 திருப்பி கொடுத்துட்டார். 200 திருப்பி. நபி அவங்களோட ஒரு வார்த்தை, யாசித்தவர், வாயால் கேட்டவர், வாயால் கேட்டவர். அவரும் கேட்க கேட்க நபி தாராங்க கேட்டுக்கொண்டிருக்கல, நிறுத்திட்டார், பயானோட நிறுத்திட்டார். நபி அவங்க செஞ்ச பயானோட, வானா நான் திருந்துறேன், இதுக்கு பின்னால கேட்க மாட்டேன். நபி அவங்களுக்கு முன்னால சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக இதுக்கு பின்னால என்ற வாழ்க்கையில யாரிடத்தில் எதையும் கேட்க மாட்டேன். எந்த அளவுக்கு என்றா, தன் அடிமையை கூப்பிட்டு தொழுவதற்காக வேண்டி தயாராகும் போது உது செய்யறதுக்கு தண்ணி ஊத்து என்று சொன்னவரு, நபி அவங்க இதை சொன்னதுக்கு பின்னால அடிமை இடத்துல கூப்பிட்டு தண்ணி ஊத்துன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். தன்னை வேலை தானே செஞ்சாங்க. ஒரு பொருள் கீழே விழுந்தா எடுத்து தாங்கட்டு கூட சொல்ல மாட்டாங்களா, அவரே வந்து எடுப்பாராம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கனிமத்துடைய பொருட்கள் அதிகமாக கிடைக்குது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். நபி அவங்களுடைய மனைவியுடைய குடும்பம், நபி அவங்களுடைய நண்பர், ஜாஹிலிய காலத்து நண்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, வாங்க ஹக்கீம், உங்களோட கனிமத் பொருட்கள் இருக்குது, எடுத்துட்டு போங்க. வானாம் என்று சொன்னாங்க. எனக்கு வானாம் என்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், கண்ணியமானவர்களே, கூப்பிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வாங்க தாரம், அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது, வானாம் என்று சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், வானாம் என்று சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, தன்னை தவற விட்டாங்க, யாசிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டாங்க. ஒரு தடவை தான் ஒரு தப்பு, திருப்பி திருப்பி அந்த தப்பை நான் செய்யக்கூடாது, திருந்தினாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத் செஞ்சானண்டா, அவங்களோட கடைசி ஹஜ்ஜில ஹஜ்ஜை முடிச்சிட்டு 1000 ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டாங்க, 1000 ஆடுகளை அறுத்து பலியிட்டாங்க, 100 அடிமைகளை விடுதலை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கேட்ட ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு வார்த்தை, நபி அவங்களோட ஒரே ஒரு எச்சரிக்கை வாழ்க்கையில திருத்தத்தை உண்டாக்கிட்டு, அவங்களும் திருப்பி திருப்பி பாம்பு கொத்த கொத்த பொந்துக்குள்ள கைய போடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாம்பு கொத்த கொத்த பொந்துக்குள்ள கைய போடல. 3 தடவையோட நிப்பாட்டிட்டாங்க, எடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டார். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ் 2 விஷயங்களை சொல்லுது. ஒன்று, ஒரு முஃமின் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏமாளியாக இருக்கக்கூடாது, விவேகம் உள்ளவனாக இருக்க வேண்டும், ஏமாளியாக இருக்கக்கூடாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய ஒரு துஆ, கலீல். கலீல் என்றா உயிர் நண்பன். நட்புக்கு அரபுல நிறைய வார்த்தைகள் இருக்கு, நண்பன் என்று சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் அரபுல இருக்குது. ஆக உச்சகட்டம், ஆக உயர்ந்த வார்த்தை கலீல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகலல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீம கலீலாக ஆக்கிட்டான். நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் என்ற கலீல், என்ற உயிர் நண்பன். அதுக்கு அந்தால ஒன்று இல்லை. நபி அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. எதை விட துஆ செஞ்சாங்க? என்ற கலீல், என்ற உயிர் நண்பன், இவன்ட ஷர்ரை விட்டு என்னை பாதுகாத்து. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலீலின் மாக்கிர். யா அல்லாஹ், என்னையோட சேர்ந்து வியாபாரம் பண்ணக்கூடிய, என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடிய, என் வாகனத்துல பக்கத்து சீட்ல உட்காரக்கூடிய, நாங்க 2 பேரும் ஒரே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றோம், அந்த அளவுக்கு நட்பு.
கலீல் அந்த அளவுக்கு நண்பன், நேற்று முதநாத்து அறிமுகமாயினவன் அல்ல, நண்பன். ஆனா எப்படிப்பட்டவன்? எனக்கு தெரியாமலே என்னையே ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறோம், எனக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறோம். வமின் கலீலின் மாக்கிர், இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. நபி அவங்க மரணம் செஞ்சு ஓதினாங்க, யா அல்லாஹ் துரோகம் செய்யக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய, என்னை ஏமாற்ற நினைக்கக்கூடிய, எனக்கு எதிராக சதி செய்யக்கூடிய உயிர் நண்பனை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுறேன். எப்படிப்பட்டவன்? ஐனுஹு தரானி, வெளிரங்கத்தில் பார்த்தா அவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை பாராற்றான், அவனுடைய கண் என்னை பார்க்குகிறது. வகல்புஹு யர்ஆனி, ஆனா அவன் உள்ளத்துல விஷம், அவன் உள்ளத்துல நஞ்சி, அவன் உள்ளத்துல குரோதம், அவன் உள்ளத்துல வஞ்சகம், அவன் உள்ளத்துல பொறாமை. நான் எப்ப விலோணும் என்று பார்த்துட்டு இருக்கிறான். இன்றா ஹசனத்தன் தஃபனஹா, ஏண்ட ஏதாவது நலவ கண்டா, ஏண்ட நலவ கண்டா அதை மறைச்சிடுவான், நலவுகளை மறைத்து விடுவான், சொல்ல மாட்டான், பாராட்ட மாட்டான். ஏண்ட ஒரு கெடுதியை கண்டா, ஒரு தவற கண்டா, ஒரு தப்ப கண்டா, ஒரு குற்றத்தை கண்டா அதா ஆஹா, அதை பரப்ப ஆரம்பிச்சிடுவான், ஷேர் பண்ணுவான், மற்றவங்கள்ட்ட சொல்லுவான், இவன் இப்படிப்பட்டவன், என நலவுகளை சொல்ல மாட்டான். இப்படியான எனக்கு நான் அறியாமல் என்னை ஏமாற்றுகின்ற என்னுடைய உயிர் நண்பனுடைய ஷர்ரை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய, எனவே ஒரு முஃமின் ஏமாளியாக இருக்கக்கூடாது, முதலாவது பாடம். இரண்டாவது, ஒரு முஃமின் ஒரு தப்பை செய்யும் போது, பாவத்தை செய்யும் போது அதற்கான தௌபாவை செஞ்சா அதுக்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம், தப்பின் பக்கம், குற்றத்தின் பக்கம், குறையின் பக்கம் மீண்டும் செல்லக்கூடாது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த இரண்டு விடயங்களையும் இந்த ஹதீஸ் மிக அழகாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சஹாபி வாராரு, ஒரு வாலிபன், சொல்லி முடிச்சு கொள்றேன். ஒரு வாலிபன் வாராரு. எப்படியான வாலிபன்? விபச்சாரம் செய்து பழகியவர், விபச்சாரம் செய்து பழகியவர் ஒரு வாலிபன். எங்க வாராரு? பார்லிமெண்ட்டுக்கு வரல, பள்ளிவாசலுக்கு வாரார். நபி இடத்துல யார்கிட்ட வாரார்? நபி இடத்துல வந்து சொல்றார், யார சொல்லலாம், எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு லைசன்ஸ் வேணும், அனுமதி வேணும், விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி வேணும். அனுமதி கேட்டு வாரண்டா, அவர் ஏற்கனவே விபச்சாரம் செஞ்சு பழகினவர், பகிரங்கமாக செய்யறதுக்கு அனுமதி கேட்டு வார நபியுடைய பள்ளிவாசலுக்கு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி உதுனு மின்னி பக்கத்தில் அமர வச்சாங்க. அமர வச்சு கேட்டாங்க, உன் உம்மாவோட இன்னும் ஒரு விபச்சாரம் செய்யறது உனக்கு விருப்பமா? சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் அல்ல, உலகத்துல யாரும் தந்த தாயோட இன்னும் மொத்தம் விபச்சாரம் செய்யறதை விரும்ப மாட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் யாரோ ஒருவனுடைய தாய், உனக்கு மகாலிக்குதா, உன் மகளோட இன்னொருத்தன் விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புவாயா? சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்ல, உலகத்துல யாரும் தந்த மகளோட இன்னொரு விபச்சாரம் செய்யறதை விரும்ப மாட்டான். நபி அவங்க சொன்னாங்க, அப்படி ஏண்டா இதை உணர்த்துறாங்க நபி அவங்க, நீ விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண், அந்த பெண் யாரோ ஒத்தன் பெத்த புள்ள, ஒத்தன் மகள், உன சகோதரியோட விபச்சாரம் செய்யறதை விரும்புவாயா? இன்னும் ஒருவன் சொன்னார், யார சொன்ன உலகத்தில் யாரும் விரும்ப மாட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அந்த பெண் யாரோ ஒத்தண்ட சகோதரி. அதுக்கு பின்னால கேட்டாங்க, சாட்சியோட உன மாமியோட உறவுகளை சொல்லி நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க. தீ எண்ணத்தோட வந்தவர், ஒரு பாவி, பெரும்பாவம் செய்யறதுக்கு நபி இடத்துல வந்து அனுமதி கேட்டவர். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்றாங்க, வானாம் என்று கூட சொல்லல, இந்த விஷயத்தை உணர்த்துறாங்க. அந்த சஹாபி வெளியே வரக்கூடிய சொல்றாரு, விபச்சாரத்தை விட வெறுப்பான ஒன்று, வெறுப்பான பாவம் எனக்கு ஒன்றுமே கிடையாது என்று விபச்சாரத்தை முழுமையாக வெறுக்கக்கூடியவராக மாறிட்டாரு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நபி அவங்க சொன்ன அந்த புத்திமதி, நபி அவங்க உணர்த்தின அந்த விஷயம் என் வாழ்க்கையில திருத்தம் உண்டாகிறதுக்கு போதும் என்று விபச்சாரத்தை பழகினவர் ஒரு பாவத்தோட, அப்படியே ஒரு விஷயத்தோட, நபி அவங்களோட ஒரு பயானோட, ஒரு நபி அவங்கள்ட்ட கேட்ட ஒரு நல்ல விஷயத்தோட முழுமையாக திருந்திட்டாரு. இன்னும் ஒரு சஹாபி, கண்ணியமானவர்களே, நபி இடத்துல வாராரு, கையில தங்க மோதிரம் போட்டிக்கிறார். தங்க மோதிரம் ஆண்களுக்கு போடலாம், தங்க மோதிரம் கூட போடலாம். இன்னைக்கு தங்க செயினே போடுறாங்க எங்கட வாலிபர்கள். தங்க மோதிரத்தில் வாராரு. நபி அவங்க கேட்டாங்க, நரக நெருப்ப உண்ட கையில போட்டிக்கிறாயே, நரக நெருப்ப கையில போட்டிக்கிற, என்ன அர்த்தம்? நீ நரகத்துக்கு போயிடுவாய்.
இது ஹராம், தங்கத்தை போடுறது ஆம்புலைகள். உடனே நபி அவங்க எடுத்து செய்றாங்க, எடுத்து அவரோட மோதிரத்தை வீசுறாங்க. வீசிட்டு போயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, வீசி நபி அவங்க போயிட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி அவங்க போயிட்டாங்கப்பா, நீ அந்த மோதிரத்தை எடு. நபி அவங்க போயிட்டாங்க. என்ன சொன்னார் அந்த சஹாபி? நபி அவங்க வீசின மோதிரத்தை நான் ஒரு நாள் எடுக்க மாட்டேன். பல வருட காலங்களாக தங்க மோதிரம் போட்டவர். நபி அவங்களோட ஒரு செயல், நபி அவங்களோட ஒரு வார்த்தை, வீசினாரு, திருந்தினாரு. ஒரு குழியில 2 தரம் நான் விழக்கூடாது, செஞ்ச தப்ப திருப்பி திருப்பி செய்யக்கூடாது, திருத்தத்தை உண்டாக்கி கொள்ளணும் என்ற நோக்கத்தில் நபி அவங்க சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் திருத்தத்தை உண்டாக்குறாரு. நபி அவங்க வீசின மோதிரத்தை கூட அவர் எடுக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸின் பிரகாரம் என்னோட வாழ்க்கையில என்னென்ன தப்புக்கள், தவறுகள், குற்றங்கள், குறைகளை நாங்கள் செஞ்சு வாரோமோ அதற்கான தௌபாவை நாங்க அல்லாஹ்விடத்தில் பெறுவோம். அடியாறுகளோடு சம்பந்தப்பட்டிருந்தா அடியாறுகளை சந்திச்சு அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்வோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகா இல்லை என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க சிறுபாவம் செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அந்த சிறுபாவங்கள் எங்களை பெரும் பாவத்தின் பக்கம் விட்டு செல்லும். பெரும் பாவங்களை நாங்க பழகினோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட முடிவோ நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்ட மோசமான முடிவாக மாறிடும். அந்த அடிப்படையில் எங்களோட சூழ்ந்திருக்கக்கூடியவர்களின் மூலமாகவும் நாங்கள் ஏமாறக்கூடாது, பிறரை ஏமாற்றவும் கூடாது, ஒரு முஃமின் ஏமாறவும் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அடியார்களுடைய ஷர்றுகளை விட்டும், அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஷர்றுகளை விட்டும், நண்பர்கள் உறவுக்காரர்களுடைய ஷர்றுகளை விட்டும், சூழ்ச்சி செய்யக்கூடியவருடைய சூழ்ச்சிகளை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியதை போன்று உலகத்தில் ஏமாறாமல், மற்றவர்களை ஏமாற்றாமல், செய்கின்ற தப்புக்களை, தவறுகளை, பாவங்களை தொடர்ச்சியாக செய்து தௌபா இல்லாமல் மௌத்தாகாமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாத்து நல்ல முடிவை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி, வாழ்க்கையில் திருத்தங்களை ஏற்படுத்தி, எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் மூலமாக, கஷ்டங்களின் மூலமாக பாடம் படிக்கக்கூடியவர்களாக, செய்த தவறுகளின் மூலமாக பாடங்களை பெற்று வாழ்க்கையில் திருத்தத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக.